இப்ப நம்ம போன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கோவம் ரொம்ப வரும். அடிமை ஆயிட்டாங்க சோஷியல் மீடியாக்கு அப்படின்னு எந்த ஸ்டேஜ்ல தெரியும்னு நினைக்கிறீங்க? எவ்ரி டே போஸ்ட், அந்த காமெண்ட் பட்டனை ஒண்ணு சாத்திடணும். இன்டெலிஜென்டா இருக்கிறது வந்து இந்த காலத்துல வந்து என்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கடுமையாக்கணும்னு சொல்றீங்க. அட்டென்ஷன் சீக்கிங். நீ எதை பத்தி வேணாலும் பேசிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நான் பேசுறது நான் செய்வேன். குறியீடுகள், ஆரம்ப குறியீடுகள். ஒரு ஆள் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து ரொம்ப அடிக்டட் ஆகிட்டாங்களோ, இல்லை சைபர் புலி வந்து அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க, இல்லை ஒரு அட்டென்ஷன் சீக்கரா அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்கனாக்கா அதுக்கு வந்து ஒரு சில குறியீடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன மாதிரி குறியீடுகள் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த முக்கியமாக குழந்தைகள் மத்தியில்? குழந்தைகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ்ல அது இம்பார்ட்டன்ட். ஓகே, சில பேர் வந்து இப்போ 10 வயசுலேயே வந்து சோஷியல் மீடியா வச்சுருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவங்களோட அகாடமிக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ராப். பிகாஸ் அவங்க மோர் டு எவ்ரி டே சோஷியல் மீடியாவில் வந்து அதை போஸ்ட் பண்ணணும், இதை போஸ்ட் பண்ணணும், அப் டு டே. இப்போ நம்ம ஃபோன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கோவம் ரொம்ப வரும். ஓகே, கோவம் ரொம்ப வருது. எந்த நேரமும் நீ ஃபோன்லேயே இருக்க, அதை லிமிட் பண்ணு அப்படி சொன்னா அந்த கோவம் வருது. அப்புறம் வந்து அவங்க செல்ஃபை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு தனியாவே இருக்கிறது, ஆளுங்களோட மிங்கிள் பண்றது இல்ல, எப்போதும் தனிமையிலே இருப்பாங்கல்ல, தனிமையிலே ஃபோனே பார்த்துக்கிட்டு அது இதெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜ். தென் அகாடமிக் ட்ராப். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டியில காட்ட மாட்டாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் தான். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஏர்லி சைன். எந்த ஸ்டேஜ்ல வந்து அது ரொம்ப வெளிப்படையா தெரியும் ஒரு அடிமை ஆயிட்டாங்க சோஷியல் மீடியாக்கு அப்படின்னு எந்த ஸ்டேஜ்ல தெரியும்னு நினைக்கிறீங்க? எவ்ரி டே போஸ்ட். ஓகே, வித்அவுட் ஃபெயில். பள்ளிக்கூடத்துல முதற்கொண்டு பெரியாள் முதற்கொண்டு சைபர் புலிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து என்னன்னா செல்ஃப் ஹராஸ்மெண்ட். இப்போ நான் சைபர் புல்லிங்ல இருக்கேன் அப்படின்னா ஒரு செல்ஃப் ஹராஸ்மெண்ட். ஒன்று அவங்க யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒன்று தப்பான ஒரு விஷயத்தை எடுத்து புலி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது எங்கடா ஆளுங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம அவமானமாக ஆயிடுவோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்கிட்ட பேசாமல் தனிமையிலே, அதுதான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும். டிப்ரெஷன் இருப்பாங்க, ஆனால் அவங்க வெளியில் சிரிச்சுட்டு பேசுவாங்க, ஆனால் வந்து அவங்களுக்குள்ள டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அவங்களே என்ன பண்ணிக்கணும்னா செல்ஃப் ஹராஸ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். எப்படி இருந்தாலுமே இந்த சைபர் புல்லிங்கில் இருக்கிறவங்களுக்கு சைன் கண்டிப்பாக இருக்கும். அவங்க மேலே வந்து 24 hours 7 days வந்து சிரிச்சு ஒரு ஆள்கிட்ட நல்லா பேச இருக்கவே முடியாது. வாய்ப்பே இல்லை. அவங்க மைண்டில் அது ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ இந்த விஷயம் ஏன்னா பிகாஸ் அது அவங்களுக்கு அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அது இது வெளியில தெரிஞ்சா நம்ம பேரண்ட்ஸ்க்கு அவமானமா, இல்லை இப்படி ஹஸ்பண்டுக்கு அவமானமா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்க டைம்ல அவங்களால வந்து மறைச்சிக்கிட்டு அவங்களால கண்டிப்பா இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு சைன் இருக்கும். நான் சொல்ற மாதிரி தனிமையா இருப்பாங்க, இல்ல அன்னது பேசுறத திடீர்னு குறைச்சிக்குவாங்க, பேசுவாங்க பட் முன்ன மாதிரி அந்த ஜோவில பேசாம அந்த சிரிப்பு முகத்துல இல்லாம இந்த மாதிரில இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைன் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த சைபர் புல்லிங்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்க செல்ஃபை வந்து சொந்தமா ஹராஸ்மெண்ட் பண்ணிக்காம யாராச்சும் ஷேர் பண்ணுங்க. ஒரு சைக்காலஜிஸ்டையோ இல்ல சைக்காட்ரிஸ்டையோ இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டையோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. சைபர் புல்லிங் ஒரு விஷயத்த கொஞ்சம் அதோட பனிஷ்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் கடுமையாக்கணும். பிகாஸ் இப்ப இருக்க பனிஷ்மெண்ட் பத்தல. இப்ப ரீசனா நிறைய நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதோட பனிஷ்மெண்ட் என்னவா இருந்துச்சு நீங்களே பாத்தீங்களா? ஸோ பனிஷ்மெண்ட் பத்தலன்னு சொல்றேன். இன்னொன்னு அட்டென்ஷன் சீக்கிங். எஸ், அட்டென்ஷன் சீக்கிங்காக இவங்க ஏதோ ஒரு நல்ல கருத்தை சொல்றணும்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸை வந்து மக்களுங்க அதை பிக் பண்ணி அதை பத்தி பேசி 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 அதை அவங்க ஒன்று ஸ்டாப் பண்ணிடணும், இல்லை லிமிட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியணும், ஓகே நம்ம எந்த விஷயத்துல நம்ம கொண்டு போகணும், எந்த விஷயத்துல கொண்டு போக கூடாதுன்னு. அதை மீறியும் அவங்க செய்யறாங்க அப்படின்னா அது அவங்க விருப்பப்படி தான் செய்யறாங்க. அட்டென்ஷன், அதுதான் அட்டென்ஷன். ஒரு ஆளுக்கு அட்டென்ஷன் வேணான்னா ஒரு வாட்டி அந்த காமெண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க விழிச்சுக்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. இந்த அட்டென்ஷன் தேவைப்படுறவங்க தான் எனக்கு நீ எதை பத்தி வேணாலும் பேசிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நான் பேசுறது நான் செய்வேன். அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எப்பெல்லாம் அந்த வார்த்தை வருதோ அதோட சேர்ந்து ஒரு வார்த்தை வந்து ஒட்டிக்கிட்டே வரும். என்னன்னாக்கா தனிமை, ஒரு லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு நண்பர்கள் கூட்டமோ குடும்ப அரவணைப்போ இல்லாதனால வந்து அந்த அரவணைப்பு வந்து அவங்க வந்து சோசியல் மீடியால தேடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இருக்கு, இல்லைன்னு நம்ம டினைல் பண்ண முடியாது. அது ரொம்பவே இருக்கு. இப்ப பாருங்க, சில பேருக்கு வந்து அவங்க சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க, சிப்லிங்ஸ் இருக்க மாட்டாங்க, அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து அட்டென்ஷன் தேவைப்படுது. இன்னொன்னு, இப்போ ஒரு ஆள் வந்து சைபர் புல்லிங்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிற ஒரே விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா? அந்த காமெண்ட்ஸ். ஓகே. அந்த காமெண்ட் பட்டன் ஒன்று சாத்திடணும். ஓகே. போடாதீங்க. ஏன்னா அந்த காமெண்ட்ல தான் அதிகமா ஆளுங்க காமெண்ட் பண்றது. அதை நம்ம படிக்கிறப்போதான் நம்மளுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். இந்த வல்கரா வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க பேசி அட்டென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அவங்க திங்க் பண்ணணும். இதை வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பாக்குறாங்க. கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். நீங்க அட்டென்ஷன் சீக்கிங் வந்து அட்டென்ஷன் தேவைப்படுது, நான் ஒரு சைட் தப்பு நான் சொல்ல, அது உங்களோட விருப்பம். ஆனா உங்களுக்கு டிசிப்ளின் ஒரு விஷயம் இருக்கணும் இந்த சோஷியல் மீடியால சொல்றேன். இப்ப குழந்தைங்களா இருக்காங்களே, ஒரு 10 வயசு குறைவா இல்ல 12 வயசு குறைவா பிரைமரி ஸ்கூல்ல, பேரண்ட்ஸ் வந்து எந்த சிச்சுவேஷன்ல இமிடியேட்டா இது நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும், இல்லைனாக்கா வந்து பிக் ட்ரபிள் அப்படின்னு நினைக்கிறீங்க? அறிகுறின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் பீங்னா எல்லாத்துக்கும் அறிகுறி சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த 10 வயசுக்கு குறைஞ்சு உள்ள பிள்ளைங்களோட சைபர் புல்லிங் எப்படி இருக்கும்னா, இந்த ஆன்லைன் சேட்டிங்கோட இல்ல இந்த ஆன்லைன் கேமிங். ஏன்னா இப்ப இந்த ஆன்லைன் கேமிங்லேயே வந்து ஒரு ஆளுக்குள்ளே பேசிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிட்ட அந்த அந்த குறியீடுகளை பார்த்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன் எடுக்கிறது பெட்டர். பேரண்ட்ஸ் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். பிகாஸ் அவங்க ஸ்டில் யங் ஏஜ்ல இருக்காங்க, கண்டிப்பா எடுத்தே ஆகணும். என்ன மாதிரி நான் சொல்றேன்னா, ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சன்ட்ட இப்ப ஒரு சைக்காலஜிஸ்டோ ஒரு சைக்காட்ரிஸ்டோ பார்க்கலன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸே ஒரு பெரிய தெரபிஸ். அவங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து மனசு விட்டு பேசுறது தான் முதல் தெரபின்னு சொல்றீங்க. ஆமா, பேரண்ட்ஸ் தான் இஸ் தி பெஸ்ட் தெரபி என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா. அவங்க தான் பெஸ்ட் தெரபிஸ். ஸோ அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்களாலேயே முடியல அப்படின்னு சொல்றப்பதான் இல்ல அந்த குழந்தை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க, அவங்களோட குறியீடு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அதாவது செல்ஃப் ஹார்மிங் அந்த மாதிரி போயிடுச்சு. கோவம் அதிகரிப்பு, அந்த கோவத்தை வந்து பேரண்ட்ஸ்ட கட்டுறது, அவங்கள அடிக்கிறது, ஹார்ம் பண்றது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து ப்ரொஃபஷனலோட சீக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சைபர் புல்லின்னு சொல்றப்ப வந்து சில ப்ரொஃபைல் பாக்குறப்ப வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து வேறையா இருக்கு. அவங்க செய்யற ஒரு வியாபாரமோ இல்ல அவங்க எந்த துறையில இருக்காங்களோ அது சம்பந்தப்பட்டு வந்து ஒரு பயன் கொடுக்குது. சுருக்கமா சொன்னாக்க ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறாங்க. என்னக்கா வந்து நான் யாரையும் வந்து காயப்படுத்தல, நான் வந்து என்னுடைய விருப்பப்படி நான் யாருக்கும் வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம அவங்க செய்யறேன்னு சொல்றாங்க. இன்டெலிஜென்டா இருக்கிறது வந்து இந்த காலத்துல வந்து என்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. எவ்ரிஒன் கேன் பி இன்டெலிஜென்ட் பிகாஸ் தி ஆக்சஸ் அந்த அளவுக்கு வைடா ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து ஒரு பரந்த சிந்தனைகள் இருக்காங்க அப்படின்றது தான் இப்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சா கூட இன்டெலிஜென்டா அவங்களால அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும். ஒரு ஹியூமனிட்டியா அது சரியானு பார்த்தீங்கன்னாக்கா அது சரியில்லைன்னு வந்து அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்களுக்கு தெரியணும் எது தப்பு எது ரைட்டுன்னு. ஓகே, இது இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கு போகுது, நீங்க செய்யற அந்த கண்டென்ட் எத்தனை பேர் பாக்குறாங்க, யாரு பாக்குறாங்க, எந்த ஏஜ் லிமிட் பாக்குது, அது வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த மாதிரி போக மாட்டாங்க. அந்த நெகட்டிவான ஒரு இதுல கொண்டு போவாம அழகான ஒரு விஷயமா கொண்டு போவாங்க. ரீசனா வந்து 16 வயசுக்குள்ள வந்து சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல விஷயமா பாக்குறீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இதை சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இது கவர்மெண்ட் கொஞ்சம் சீரியஸா கொண்டு வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 16 இயர்ஸ்க்கு கீழே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியான்னு ஒரு இது அவசியமே கிடையாது. ஏன்னா அது அவங்களோட ஸ்கூலிங் பீரியட். ஸோ அதுக்கப்புறம் 16 இயர்ஸ்க்கு மேலே அவங்க சோஷியல் மீடியா அந்த மாதிரி இருக்கிறத ஏதோ பரவாயில்ல, அப்போ கூட லிமிட்டடாக இருக்கணும். ஆனால் இந்த சைபர் புல்லிங் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க உள்ளுக்கு போகாமல் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் பெட்டர். ஸோ 16 இயர்ஸ்க்கு கீழே அந்த கவர்மெண்ட் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது இஸ் வெரி குட்னா நான் சொல்லுவேன். நிறைய பிரச்சனைகள் வந்து இதனால வந்து சால்வ் ஆகும். ஆமா, அந்த ஏஜ்ல சைபர் புல்லிங் வர்றதை தடுக்கலாம், ரொம்பவே தடுக்கலாம். பிள்ளைங்களோட படிப்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பிள்ளைங்களோட சோஷியல் மற்றவங்கள்ட்ட பழகிறது இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டிப்பா முழுமையா தடுக்க முடியாட்டினாலும் பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம்.